இளைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க. அந்த எள்ளுலேருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எள்ளை பொதுவாக நம்மளோட பாரம்பரியத்தில் எள்ளுருண்டையாக செஞ்சு சாப்பிட்ற பழக்கவழக்கம் இருக்குது. இந்த பலகாரம் மிக மிக சத்தானது. ஏன்னா எள்ளில் வந்து கால்சியம், அயன், மெக்னீஷியம், ஜிங்க் இந்த மாதிரி மினரல்ஸ் நிறைய இருக்குது. விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால் உள்ளவங்க இதை எடுத்துக்கலாம். நார்ச்சத்து கூட நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதாவது நம்ம செல்லை வயதாக விடாமல் தடுத்து தேவையில்லாத வீக்கங்கள், இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க, உடம்புல இருக்கிற வீக்கங்களை கம்மி பண்ணக்கூடியது. இதனால் ஹார்ட் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹார்ட் மசில்ஸ்க்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. செலீனியம் அப்படின்றது இந்த மினரல் இதில் இருக்கிறதுனால தைராய்டுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால தசைகளோட மூமெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும். கால்சியம் நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், எலும்புகளுக்கு நல்லது அப்படின்னும். எலும்புகளுக்கு மட்டும் இல்லைங்க, தசை நல்லா செயல்படுறதுக்கும் இந்த கால்சியம் சத்து தேவை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காஃப் மசில் பிடிச்சிருக்கு, கெண்டைக்கால் சத்தை பிடிச்சிருக்குன்னுவாங்க. அப்படின்னா கால்சியம் சத்து கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த எள்ளு உருண்டை, இந்த மாதிரி வீட்டில் எளிமையாக கிடைக்கக்கூடிய பலகாரங்களில் எள்ளு உருண்டை இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மசில் கிராம்ஸ் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பீரியட் டைமில் வர பெயினுக்கும், அந்த யூட்ரஸ் மசில்ஸ் நல்லா சுருங்கி விரியறதுக்கும் இந்த எள்ளு உருண்டை நல்லது. பீரியட்ஸோட முதல் 5 நாளில் இதை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த எள்ளில் வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் சொல்லுவாங்க. அதாவது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோனுக்கு ஈக்குவலான பொருட்கள் இருக்கிறதுனால ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணும். அதனால் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஏதோ ஒரு காரணத்தினால கட்டியோ ஏதோ ஒன்று இருந்ததுனால யூட்ரஸ் ரிமூவ் பண்ணி சர்ஜரி பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எள்ளுருண்டையை வந்து உணவாக எடுத்துக்கும் போது அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக சரி செய்யப்படும். எள்ளுருண்டையில் மெக்னீஷியம், விட்டமின் இ இதெல்லாம் இருக்கிறதுனால பிபி உள்ள அதிகமாக இருக்கிறவங்க இதை தாராளமாக எடுத்துக்கலாம். படபடப்பு குறையும், மன சோர்வு குறையும். இதில் தைமின், ட்ரிப்டோஃபான் போன்ற விட்டமின் இருக்கிறதுனாலையும் இந்த மெக்னீஷியம், விட்டமின் ஈலாம் இருக்கிறதுனால படபடப்பும் மன சோர்வும் கொஞ்சம் கம்மியாகி தூக்கமும் நல்லா வர்றதுக்கு இந்த எள்ளுருண்டை ஹெல்ப் பண்ணும். சின்ன விஷயம் தாங்க. இளைச்சவனுக்கு எள்ளு அப்படிங்கிறது குண்டாயிடுவோன்ற அர்த்தம் கிடையாது. நம்ம உடம்பை ரொம்ப பலமாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம பாரம்பரிய உணவுகளில் இருக்க பலகாரங்களே நமக்கு எப்போவுமே உதவியாக இருக்கும்.